பாட்டிக்குன்னு எதுவும் பண்ணிக்கலையா? நமக்கு எதுவும் வேண்டாம்மா. எனக்கு 3 பையன் 3 பொண்ணு இருக்கு. நீ எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் இன்னைக்கு இறந்தாலும் என்ன பிள்ளைகளை எடுத்து போடணும். எனக்கு மக்கள் தான் சொத்து. எனக்கு வேற எனக்கு சொத்து வேண்டாம். ஏன் அந்த எண்ணம் எங்க இருந்து பாட்டி வருது? எல்லாருமே வந்து காசை பார்க்கும் போது ஏதாவது பண்ணிக்கணும். எனக்கு அப்படிலாம் எண்ணம் வரவே ஒரு நாள் கூட வந்ததே இல்லை. 1 ரூபா கூட என்னன்னு எனக்குன்னு நாங்கள் 1 ரூபா எடுத்தோம். இவ்வளவு காலமும் அப்படித்தான் நடந்துக்கிட்டு வரேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை, நமக்கு பிள்ளைகள் இருக்கு, நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்கும். நமக்கு எதுக்கு சொத்து? மக்கள் தான் சொத்து. பணம் பெருசு இல்லை. பணத்தை ஒரு நாளும் பெருசாயே நான் நினைக்கவே இல்லை. இது போதும். இந்த மாதிரி சந்தோஷம் தான் போதும். சந்தோஷம் தான் வாழ்க்கை. முதலாவது 80 ரூபாய் தான் வியாபாரம். 80 ரூபாய் வியாபாரத்துல இருந்தா பெரிய 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 இவ்வளவு விதமா ஆயிடுச்சு. இன்னைக்கு நல்ல வியாபாரம், மக்களோட நமக்கு நம்பிக்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த பொருள்லாம் வாங்கி வருவீங்களா? எங்க போய் வாங்குவீங்க? அது எனக்கு காய்கறி கடையில இருந்து சாமான் வந்துடும். எல்லாமே கடையில இருந்து இங்க வந்துடும். நம்ம பணத்தை கொடுத்துருவோம், இவன் பொருளை கொண்டு போட்டுருவாங்க. சில பசங்க இங்க வேலைக்காக வருவாங்க, பேச்சுலர்ஸா இருப்பாங்க, வேலை தேடிட்டு இருப்பாங்க. ஒருவேளை சாப்பிட்டுட்டு கையில காசு இல்லைன்னா என்ன? நாளைக்கு தாய்யாமே. அப்படியா? சொல்லுவேன், நாளைக்கு தாமே. ரொம்ப வயசான ஆட்களுக்கு சும்மா கொடுப்பேன், அதெல்லாம் கொடுப்பேன். ஒரு அம்மா வரும், அது ரொம்ப வயசானம்மா. அந்த அம்மா 3 இட்லி தான் சாப்பிடும். டெய்லி 3 இட்லி கொடுத்துருவேன் கண்ட உடனே. அப்படிலாம் செய்வேன். குடிகாரனுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். குடிகாரன் மட்டும் பிடிக்காது. அவங்க மட்டும் கொடுக்க மாட்டேன். குடிக்கிறதுக்கு காசு இருக்கு, சாப்பிடுறதுக்கு சாப்பிடல அப்படி கேட்பேன். கேட்டுட்டு அந்த மாதிரி தரம் பண்ணி போனிடுவேன். கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வேன். விளையாண்டது. ஐயோ பாட்டி. பாட்டி உங்களுக்கு எத்தனை பேர பசங்க இருக்காங்க? எனக்கு பேரன் இளைய மகளுக்கு 2 பையன், நடுல மகளுக்கு 3 பிள்ளைகள், பிறகு மூத்த பிள்ளைக்கு 3 பிள்ளைகள், அதுக்கு பிறகு மூத்த மகனுக்கு 6 பிள்ளைகள், 2வது மகனுக்கு 2 பிள்ளைகள், இளைய மகனுக்கு 3 பிள்ளைகள். இப்படி எல்லாத்துக்கும் நல்ல நிறைய குழந்தை. மூத்த மகன் பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொடுத்து எனக்கு பேரன் பூட்டி வயசுக்கு வந்தாச்சு. 3வது தலைமுறை. ஆமா, மகன் பேத்தி வயிற்று பிள்ளை. பேத்தி வயிற்று பிள்ளை தான் வயசுக்கு வந்துரு பிள்ளை. இல்ல, கடவுள் நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. எங்களுக்கு திருநெல்வேலி. நினைச்சேன் எங்களுக்கு திருநெல்வேலி வந்து இவ்வளவு வருஷம் 30-35 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க இந்த ஊருக்கு வந்து. ஆனா பேச்சு ஒரு நாள் மாறாது, இதே பேச்சு தான். 35 வருஷம் கழிச்சு எதனால இங்க வந்தீங்க பாட்டி? இந்த பிள்ளைகள் அங்க வந்துட்டு பிழைக்கிறதுக்கு. கட்டி கொடுத்துட்டீங்க? இல்ல, கட்டி கொடுக்கல. எல்லாருமே இங்க தொழில் பார்க்க வந்துட்டாங்க. அப்படியா? சரி சரி. தொழில் பார்க்க வந்தாவ, இப்படி கடைகள் வச்சாவ, இப்படி எல்லாம் செய்தாவ. நான் தான் அங்க ஊர்ல இருந்தேன். சரி, என் பிள்ளைகளும் என்ன நீ ஒத்தல அங்க இருக்காண்டம்மா வந்துரு, நீ என்ன போயிட்டு எல்லாருமே இங்க தான் இருக்கோம். இப்ப எங்க குடும்பமே முழுதும் இங்க தான் இருக்கும். ஆரம்பத்துல 6 பிள்ளைகளும் இங்க தான் இருக்கும். 6 பிள்ளைங்களும் இங்க தான் இருக்கீங்க. இப்போ என்ன பேரம் தான்மா? என்ன என் பேரம் தான். சரி, 2 இட்லி வைங்க. நான் பாத்தியா, இதான் பாட்டியுடைய எண்ணம். 2 இட்லி தான் நான் கேட்டேன். ஆனால் வீட்டில் இருக்க பாட்டிங்க எல்லாருமே நம்ம பேர பசங்களை எப்படி பார்ப்பானா, அவன் 2 தான் கேட்பான். மேல் கொண்டு 1 வைப்போம், பையன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு 3 எடுத்துருக்காங்க. நம்ம பாட்டி சமைச்ச இட்லி சுட சுட. பாட்டிமா சாப்பிடலாமா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்போ சாப்பிட்டீங்க? காலையிலே சாப்பிட்டீங்களா? பாட்டி பாசமாக சமைச்ச இட்லி சுட சுட இருக்குது, சாப்பிடுவோம். அற்புதமாக இருக்குது.